வணக்கம் எல்லாருக்கும். வாரத்தில் 7 நாள் மட்டுமே சண்டை போடுற கணவன் மனைவி கதை. வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நிகழ்வுகளின் பகிர்வுகள் எபிசோட் 2. கணவனுக்கு எல்லாமே அவன் விருப்பப்படி தான் நடக்கணும். யாரோட ஃபீலிங்ஸ் பற்றியும் கவலை இல்லை. மனைவி எல்லாரையும் பற்றி யோசிப்பாங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம். சின்ன சின்ன விஷயத்துக்கும் பாறாங்கல் சைஸில் வார்த்தையை தூக்கி போடுற கணவன். வார்த்தையோட வழி தாங்க முடியாமல் பதில் பேசுகிற அழுவுற மனைவி. ஆண்குரல் அமைதியாவா இருக்க போகுது? வெளியே எல்லாருக்குமே கேட்கும் இவன் கத்துறது. இந்த விஷயம் தெருவுக்கே தெரியும். பட் நேரடியாக யாரும் கேட்டுக்கிட்டதே இல்லை. கணவன் வெளியில் போகும்போது டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு பார்க்குறவங்ககிட்டலாம் தலையாட்டிக்கிட்டே போவான். பதிலுக்கு அவங்களும் தலையாட்ட தன்னை எல்லாரும் மதிக்கிறாங்கன்னு அவனே நினச்சிப்பான். நாட்கள் நகர எப்பவும் போல வீட்டுக்குள்ளே சண்டை. எதிர்பாராத விதமாக மனைவி மயங்கி விழ இவன் பக்கத்து வீட்டில் ஹெல்ப் கேட்க அதுக்குள்ள தெருவே இவன் தான் ஏதோ பண்ணிட்டான்னு நம்பி இவனை வசைப்பாட இவன் நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லியும் யாரும் நம்பலை. உன்னை பற்றி தெரியாதா? நீ ஒரு நாள் கூட அந்த பொண்ணுகிட்ட அன்பா பேசி நாங்கள் பார்த்ததே இல்லை. நீ கத்துறது தான் தெரு முக்கு வரையும் கேட்குமே. நீ தான் ஏதோ பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரே கூச்சல். மயக்கம் தெளிஞ்சு அந்த பொண்ணு இவர் எதுவும் பண்ணலன்னு சொல்லியும் யாரும் நம்ப தயாரா இல்லை. அவங்க அந்த பொண்ணுக்கு சாப்பிட கொடுத்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இவர் அவங்க சொந்த வீட்டிலேயே யாரோ போல நின்றுட்டு இருந்தாரு. இப்போவாவது புரிஞ்சிருக்கும்னு நம்புவோம். வெளியில அவ இத்தனை நாள் சம்பாரிச்ச கௌரவம் என்னன்னு. அடுத்தவங்க வீட்டுக்குள்ள நாம இதுக்கு மேல போக முடியாது இல்லையா? ஒரு ஆணோட மரியாதையும் கௌரவமும் அவன் போட்டுக்கிற ட்ரெஸ்லையும் பண்ணிக்கிற ஸ்டைல்லையும் இல்லைங்க. ஒரு பொண்ணை, அது அம்மாவோ மனைவியோ, அவங்கள எப்படி நடத்துறாங்க மதிக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் அவங்களோட மரியாதையே இருக்கு. உங்க கருத்தை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நான் ராணியோட பொண்ணு.